ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் யுவராஜ். ஸோ கோடிங்லாம் ஓரளவுக்கு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைக்கி நான் பில்லிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், மெடிக்கல் பில்லிங். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங்கிறது பார்த்திங்கன்னா மெடிக்கல் பில்லிங்கில் ஒரு பார்ட் தான். ஸோ மெடிக்கல் பில்லிங் பை டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா கெட்டிங் பேமெண்ட் டு தி ப்ரொவைடர், தி ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் பேமெண்ட் டு த ப்ரொவைடர். And it involves 3 steps. One வந்து preparation of claim, next வந்து பார்த்தா submission of claim, and then follow up of claim. ஸோ கிளைம்ன்றது என்ன? ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் போட்ட ஃப்ளோ சார்ட் பார்த்தா தெரியும். ஸோ இது 3P நெட்வொர்க் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து ஒரு பே ஏற்பட்டு போகிறாங்க. அந்த பேர்னா இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ யூஎஸில் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் யூஎஸில் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே டிக்கெட் அண்ட் இன்சூரன்ஸ் அதில் ப்ரீமியம் பே பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கீமில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட் என்ன பண்ணுறாரு, பேர்கிட்ட போய் பார்க்குறாங்க, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி போய் பார்க்குறாங்க, ப்ரீமியம் கட்டுறாங்க ஹெல்த் கேர் பாலிசிக்காக. இன்சூரன்ஸ் என்ன பண்ணால் ஹெல்த் கேர் பாலிசி கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது, பேஷண்ட் வந்து ப்ரொவைடர் போய் பார்க்குறாரு அவர் இல்னஸ்க்காக, ப்ரொவைடர் வந்து பேஷண்ட் இருக்காது. செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடர் வந்து அந்த பேமெண்ட் டைரெக்டாக வாங்க. ஸோ அவர் என்ன பண்ணால் ஒரு கிளைம் ரெடி பண்ணால் அந்த கிளைமை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கிளைமில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த மெடிக்கல் பில்லிங் தான். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைம், அதாவது 3 ஸ்டெப்புன்னு சொன்னோம் இல்லையா. அதாவது ஒரு ப்ரொவைடருக்கு பேமெண்ட் எப்படி ஆகுதுன்னா 3 ஸ்டெப்பு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைம், செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் கிளைம், தேர்ட் ஸ்டெப் அப்படின்றது ஃபாலோ அப் ஆஃப் கிளைம். இதுதான் மெடிக்கல் பில்லிங்கோட டெஃபினேஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல் பில்லிங், இந்த மெடிக்கல் பில்லிங்கை பார்த்தீங்கன்னா 2 சைடாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் சைடில் பண்ணுறாங்க, ஒன்று வந்து பேயர் சைட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம், மேக்ஸிமம் கம்பெனிஸ் பார்த்தா மோர் தென் லைக் 80% கம்பெனிஸ் தே டூ பில்லிங் ஒன்லி ஃபார் தி ப்ரொவைடர்ஸ். தே பில் த ப்ரொவைடர்ஸ், அதாவது ப்ரொவைடருக்கு பேமெண்ட் வாங்கி தர மாதிரி தான் கம்பெனிஸ் இருக்குது. whereas there is the other side of the billing part which is the payer. ஸோ எப்படி நம்மளுக்கு இந்த யூஎஸ் ஹெல்த் கேரில் நம்மளுக்கு பில்லர்ஸ் கோடர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதேமாரி நம்மளுக்கு பேயர் சைட்லையும் பில்லர்ஸ் அண்ட் கோடர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இன் ஷார்ட் என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து பேயருக்காக ப்ரொவைடருக்காக நம்ம பேமெண்ட் வாங்கி தரப்போகிறோம். அந்த பேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதில் எதாவது இருந்தால் அதை வந்து திருப்பி ஒரு டினேலாக அனுப்புகிறாங்க. ஸோ டினேல் அண்ட் உங்களுக்கு பார்த்தா ரிஜெக்ஷன்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். இது நான் வந்து வரப்போகிற வீடியோஸை நான் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் டெஃபினேஷன். பை டெஃபினேஷன் நம்மளுக்கு போகும்போது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைம்ஸ், அதாவது பேமெண்ட் வந்து ப்ரொவைடருக்கு வாங்குகிறோம், அதில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைம், சப்மிஷன் ஆஃப் கிளைம், ஃபாலோ அப் கிளைம். அதேமாதிரி நம்மளுக்கு பேயர் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் கோடர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம சைடில் ஒரு கோடர் நம்மளுக்கு எப்படி இருக்காங்களோ, ப்ரொவைடர் சைடில் ஒரு கோடர் இருக்காங்க, அதேமாதிரி பேயர் சைடில் ஒரு கோடர் இருப்பாங்க. இப்போ ப்ரொவைடர் சேர்ந்து வர கோடர்ஸ் எப்படி கிளைமை பார்த்து செக் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதேமாதிரி நம்ம அமைச்ச கிளைமை பேயர் சைடு கோடர்ஸ் செக் பண்ணி அதை திருப்பி ரிவர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேயர் சைடு ஒர்க் பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ஜுடிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் பார்த்திங்கன்னா அட்ஜுடிகேஷன். இதுவும் இந்தியாவில் சில கம்பெனிஸ், வெரி ஃபியூ கம்பெனிஸ் தே ஆர் டூயிங் திஸ் அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் டு மெடிக்கல் பில்லிங்கில் வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் மெடிக்கல் பில்லிங் சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நான் பிக்சர் காமிச்சது 3P நெட்வொர்க். 3Pன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, பேஷண்ட் ஒரு பி, ப்ரொவைடர் ஒரு பி, பே ஒரு பி. ஸோ இந்த 3 பீஸ் இருந்தால் 3P நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா? நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு 3P நெட்வொர்க் சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க யார், இந்த 3P நெட்வொர்க் யாருன்னா, தே ஆர் கால்ட் அஸ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் ஹெல்த் கேர். சரிங்களா? தே ஆர் கால்ட் அஸ் இந்த 3P நெட்வொர்க் தான் தே ஆர் கால்ட் அஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் ஹெல்த் கேர். ஸோ பேஷண்ட், ப்ரொவைடர் அண்ட் பேயர் தே ஆர் கால்ட் அஸ் யூஎஸ் ஹெல்த் கேர் பார்ட்டிசிபென்ட்ஸ். அதேமாதிரி தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் 3P நெட்வொர்க். இந்த இது என்ன 3P நெட்வொர்க் சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் நம்ம அடுத்த ஸ்டெப்பு. மெடிக்கல் பில்லிங் நம்ம சொன்னேன், இந்த 3 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் தான் மெடிக்கல் பில்லிங் சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் இங்கே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் காமிச்சிருக்கேன் இல்லையா, ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்
இதில் வந்து அந்த 3 பேருக்கு நடக்கிறது தான் இங்கே வந்து நம்மளுக்கு எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் கோடிங் இது மட்டும்தான். இந்த ஹைலைட் போஸ்ட் பாருங்கள், நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் மெடிக்கல் கோடிங். ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லிங் அண்ட் ஏஆர் சரிங்களா, அவங்க வராது. ஸோ பில்லிங் அண்ட் கோடிங் 2 பேரும் சேர்ந்து, பில்லிங் கோடர்ஸ் ஏஆர் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் ஒரு ப்ரொவைடருக்கு பேமெண்ட் கிடைக்குது. ஸோ அந்த 3 டீமும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும் தான் ப்ரொவைடருக்கு பேமெண்ட் கிடைக்குது. கிளியருங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அந்த 3P நெட்வொர்க்கை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்சன் சைக்கிள் பற்றி ஒரு அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது பண்ணுறமே நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அகைன் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் மெடிக்கல் பில்லிங், மெடிக்கல் கோடிங் 2மே சொல்லித்தரேன். அகைன் இப்போ வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் நான் முதல். லாஸ்ட் இயர் பார்ட் ஆஃப் நான் முதல். நானும் இங்கே வந்து திருவள்ளூர் இன்ஸ்டியூட் இருக்குது எங்கள் ஊருக்கு பக்கத்தில். ஸோ நான் வந்து அந்த திருவள்ளூர் இன்ஸ்டியூட் ஸ்பார்க்காக இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 22 ட்ரைனர்ஸ் ரிப்போர்ட்டிங்கில் இருக்காங்க, 22 ட்ரைனர்ஸ் காலேஜ் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. நானும் பர்சனலாக ஒரு 3 காலேஜ் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து மைக்ரோ பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் பயோடெக் மட்டும் கவர் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து திருவள்ளூர் இன்ஸ்டியூட் மட்டுமே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1500 to 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாராவது கோடிங் கேட்டாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் பாருங்கள், www.amrahealth.com, அதில் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.